இல்லைங்க, ஏற்கனவே சொத்து வரியை பொறுத்தளவு ஒரே ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் என்று வரியே போடாமல் திடீரென்று ஒரு இடத்துல வரி போட்டால் அவங்க மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி புதிய வழிமுறையை நகராட்சித்துறை எடுத்தது. 600 சதுரடிக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு சொத்து வரி இல்லை. 600லிருந்து 1200 சதுரடி இருக்கிறவர்களுக்கு 25%லிருந்து 35% என்றும், 1200லிருந்து 1800 வரை 50% என்றும், 1200லிருந்து 2400 வரை 70% 75% என்றும், பெரிய வசதி படைத்தவர்களுக்கு 100% சொத்து வரி என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. நிர்ணயம் செய்யப்பட்ட போதே ஒரேடியா 15 வருஷம் 20 வருஷம் ஏற்ற நம்ம ஆண்டுக்கு 6% சொத்து வரியை உயர்த்துவது என்று சட்டம் போடப்பட்டிருக்கிறது. அதில் சில நேரங்களில் மழை பெய்கிற போது அல்லது இயற்கை பேரிடர் வருகிற போது அதை நிறுத்தி வைக்கிறது அரசாங்கத்தினுடைய பணி. அது தொடர்ந்து பல இடங்களிலே இப்படி இருக்கிறது. முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, நிறுத்தி வச்சு அப்புறம் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சொத்து வரியே பார்த்தீங்கன்னா மின்சார வாரியம் வச்சிருக்க ஒரு லிஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கு, மாநகராட்சி பற்றி ஒரு வேற மாதிரியா இருக்கு. சார், மின்சார வாரியம் வச்சிருக்கிறத பற்றி தெரியாது. மாநகராட்சியை பொறுத்தளவு 600 சதுரடிக்கு கீழே ஒன்று. நாளைக்கு வேணா அவங்களுக்கு லிஸ்ட் கொடுக்குறேன். பணக்க வசதி படைத்தவர்கள் தானே, வசதி இல்லாதவர்களுக்கு சொத்து வரியெல்லாம் போடல, ஏற்றல. அதான் விஷயம். மழை பெய்ஞ்சு முடிந்தாதான் சாலை போட முடியும். மலையில தாருக்கும் தண்ணிக்கும் எதிரி. மழை முடிந்தவுடன் அனைத்து இடங்களிலும் மாநகராட்சியை போது கூட முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு சென்ற போது கோவையில் என்ன சொன்னார், உடனடியாக 200 கோடி ரூபாய் சாலைக்காக நிதி ஒதுக்கி தந்தார்கள். பெரம்பலூர் செல்லுகிற இடமெல்லாம் சாலைக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, பாலங்களுக்கு பணம் ஒதுக்கப்படுகிறது. எனவே முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த மழை பெய்கிற போது சாலை போட்டால் நிற்காது என்ற காரணத்தால் கொஞ்சம் தாமதமாகும். நம்ம மேற்கு தொகுதியிலும் பூவாக்குடி நகராட்சியிலும் இந்த மீட்டர் பொறுக்கிறோம் குடிநீருக்கு. இது அப்படி இல்லைங்க, அப்படி மீட்டர் பொறுத்து 2 இல்லை, 24 மணி நேரமும் தண்ணீர் பெறுகிற இடங்களுக்கு மீட்டர் பொறுத்து கொடுக்குறோம். அது கோவையில் இப்போ ஆரம்பிச்சுட்டோம், ஆவடியில் ஆரம்பிச்சுட்டோம், திருச்சியிலையும் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு சில பகுதிகளுக்கு 24 மணி நேரம் குடிநீர் எங்கு வழங்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மீட்டர் பொருத்தப்படுகிறது. அதை விட பெரிய நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்கிற போது அதுக்கு மீட்டர் பொருத்தப்படுகிறது. அதான் விஷயம். வணிக வளாகம் மாத்தினா வரி போட்டுக்குவாங்க. வீட்டுக்கு தான் வரி கம்மி, வணிக வளாகம்னா வரி கூட. அது இருந்தால் சொல்லுங்க, எங்களுக்கு வருமானம் வரும், பார்த்துக்கிறோம் நாங்கள். வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.